வசனம் சொல்லுகிறது சகலமும் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறதா. இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவர்கள், இயேசுவை அறிந்தவர்கள், அவருடைய வல்லமை உணர்ந்தவர்கள், அவருடைய அழைப்பை உணர்ந்தவர்கள், அவருடைய ஊழிய அழைப்பை உணர்ந்த பிள்ளைகள் ஒரு காரியத்தை மறந்துடுறோம். எதையோ தேடி அலைகிறோம். உலகத்துல எந்தெந்த காரியங்களை தேடி அலைகிறோம், எதோ காரியத்திலே ரொம்ப பிஸியா நம்மளை மாத்திக் கொள்கிறோம். ஆனால் வசனம் சொல்கிறது அவருக்குள் சகலமும் படைக்கப்பட்டு இருக்குதாம். எதெல்லாம் மனுஷன் தேடுகிறானோ, எதெல்லாம் மனுஷன் தேடி ஓடுகிறானோ, எதெல்லாம் மனுஷன் அதிகமாய் விரும்புகிறானோ, அதெல்லாம் கர்த்தருக்குள்ளாய் பரிபூர்ணமாய் படைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? நாம் இழந்து போன மகிமை, நம்ம இழந்து போன அந்த ஆசீர்வாதங்களை அவர் இரண்டாம் ஆதாமாக இந்த பூமிக்கு வந்து ஒரு சாதாரண மனுஷனாய் வாழ்ந்து பாவத்தை ஜெயித்து, மரணத்தை ஜெயித்து, பிசாசை ஜெயித்து, மனுஷன் எப்படிலாம் வாழ கஷ்டப்பட்டானோ, எந்த சாபத்தில் இருந்தானோ, எந்த வியாதியில் இருந்தானோ, விடுதலை ஆக்கப்படாமல் இருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து ஒரு மனுஷனாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து, எப்படி வாழ்ந்து? பரிசுத்தமாய் வாழ்ந்து பிதாவின் சித்தத்தை செய்து முடிச்சிட்டு அவர் மரித்து அவர் உயிர் தெழுந்த பிறகு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறாரு. யாரெல்லாம் என்னை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்குள்ளாய் நான் வாசமா இருப்பேன். புரியுதா? வாசமா இருந்து என்ன பண்ணுகிறார்? அதனாலதான் வசனம் சொல்கிறது, அந்த வாசம் பண்ண தேவன், நம்மளுக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்து, நம்மளுக்குள்ளாக இருக்கிற ஆண்டவர், அவருக்குள்ளாய் சகலமும் படைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆவிக்குரிய கண்களை திறந்து பார்க்க வேண்டும். நம்ம ஓடுகிறவர்கள் அல்ல, நம்ம நின்று ஆளுகை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். வசனம் சொல்கிறது சகல துரைத்தனங்களும், அத்தாரிட்டிஸ், அந்த கிங்டம், அந்த ராஜ்யத்தோட வல்லமை, அந்த அதிகாரம், அந்த ஆளுகை செய்ய முடியாம எல்லா காரியங்களும் அவருக்குள்ளாக இருக்கிறது. அவர் நமக்குள்ளாக இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் நமக்குள்ளாக இருக்கிறார். இன்னைக்கு உலகத்துக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். இருக்கீங்களா? உலகத்துக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் எதை செய்ய சொன்னாரோ, அல்லது ஆண்டவர் எதுல வழி நடத்துகிறாரோ அதை சபை செய்தால் தேவன் மகிமைப்படுவார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில பிறக்கும் பொழுது அவர் எங்க பிறந்தார்னா மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். இன்னைக்கு நிறைய சபை, நிறைய ஊழியக்காரங்க, நிறைய விசுவாசிகள் இன்னும் மாட்டு தொழுவத்தில் பிறந்த இயேசுவாவே பார்க்கிறாங்க. அது 2000 வருஷங்கள் மேல முடிஞ்சது. அவருடைய ரூபமும் அவருடைய அதிகாரமும் அவரோட வாழ்க்கை அவர் சிலுவையில் முடித்தார். முடிஞ்சிருச்சு. இட்ஸ் ஓவர். அவர் சிலுவையில் இருக்கும்போது என்ன சொன்னாரு? முடிந்தது, முடிஞ்சு. இந்த சற்று இந்த உலகம் இதுவரைக்கும் மனிதன் எது எதெல்லாம் கஷ்டப்பட்டானோ, எது எதெல்லாம் அவனால மீறி வர முடியலையோ, எது எதெல்லாம் வேதனைப்பட்டானோ, துன்பப்பட்டானோ, இட்ஸ் finished, முடிஞ்சது. அப்புறம் சொல்றாரு, ஒருவன் என்னை ஏற்றுக்கொண்டால், எப்படி? ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவர் அவர்களுக்குள்ளாய் வாசமாகி அவருக்குள்ளாய் சகலமும் படைக்கப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ, அவரோடு வாழ்கிறார்களோ, யோவான்ல சொல்லப்படுகிறது, அவர் என்னிலும் நான் அவரிலும் வாழ்கிறபடினால் நான் எதையும் தேடி போய் ஓடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனால் எனக்குள்ள இருக்கிறவர் அவருக்குள் எல்லாவற்றிலும் படைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எல்லாவற்றும் படைக்கப்பட்டிருக்கிறதுனால எந்த சூழ்நிலைகளுக்கும், எந்த காரியங்களுக்கும், எந்த காலங்களுக்கும், வருகிற காலங்கள் ஆனாலும் சரி, நிகழ்காலங்கள் ஆனாலும் சரி, நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் எனக்குள் ஒருவர் இருக்கிறார், அவர் இதை காட்டிலும் பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஏன் இயேசு பெரியவர் என்றால் வசனம் சொல்கிறது, அவருக்குள்ளாய் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறவர் அவர் சின்ன காரியங்களை செய்கிறவர் அல்ல. அவர் நம்ம பார்க்கிறதையும் பார்க்காம இருக்கிறதையும் எல்லாத்தை விட நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா.
ஒரு அதிகாரங்களும் ஒரு ராஜ்யமும் ஒரு சிங்காசனமும் ஒரு அதிகாரியும் யாருமே அவரை எதுவும் செய்ய முடியாது. ஏனால் நம்ம பார்க்கிறது கேட்கிறதுக்கு மேலானவர் தான் இயேசு. அவர் மனுஷ ரூபத்தில் வந்தார், மனுஷனாய் வாழ்ந்தார், இதெல்லாம் உண்மைதான். ஆனால் சிலுவையில் எல்லாவற்றையும் முடித்தார். நான் கடைசியில வரேன், அவர் முடிச்சிட்டு என்னவா மாறினார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் எதையோ தேடி ஓடுறோம்யா. உள்ளுக்கு ஒருத்தரை வச்சுக்கிட்டு எதுக்காகவோ ஓடிக்கிட்டு இருக்கோம், நம்மள பிஸி ஆக்கிக்கிட்டு. ரிசராக்ஷனுக்கு இயேசு படம் காட்டுவீங்கன்னு பார்த்தா டிவியில படம் போட்டு காட்டணுமா? இல்ல இயேசு கொல்கத்தா மலையில் பாடுகளை போய் எங்களெல்லாம் அழுவைப்பீங்கன்னு பார்த்தா இல்ல. உனக்குள்ளாய் நீ பெற்றிருக்கிற கிறிஸ்து யார் என்று அறிந்தால் உன் வாழ்க்கை மகிமையாயிருக்கும். நமக்குள்ள இருக்கிற இயேசு யார் என்பதை சபை திட்டவட்டமாய் கண்டிப்பாய் போதிக்க வேண்டும். ஏனென்றால் நீங்களும் நானும் அறிந்து கொண்டால், நம்மளுக்குள்ள இருக்கிறவர் யார் என்று அறிந்து கொண்டால், அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் உடனே நிறைவேறும். என்ன காட்டிலும் நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள். ஒரு அப்பா பிள்ளைய பார்த்து சொன்ன வார்த்தை, குட் ஃப்ரைடே சொன்ன, அப்பா போன என்னடா பிள்ளைய விட்டுட்டு போறேன். அப்பாவை காட்டிலும் பிள்ளை வேற லெவல்ல செய்யும். அல்லேலூயா. அதே போலதான் இன்னைக்கு நான் இங்க பிரசங்கிக்கிறேன், நான் இங்க ஊழியம் செய்றேன்னா, அடுத்து வரப்போகிற அநேக ஊழியக்காரர்கள் என்னை விட சத்தியத்திற்கு மாத்திரமே கீழ்ப்படிந்து பேசுகிற ஊழியக்காரர்களாய் திருச்சபையில் எழும்ப வேண்டாம். அல்லேலூயா. இவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷகன், தெரு தெருவா இறங்கி சுவிசேஷம் சொல்கிற இவாஞ்சலிசம் திருச்சபையிலிருந்து எழும்ப வேண்டும். அல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் திருச்சபையிலிருந்து எழும்ப வேண்டும். ஒரு அவுட்லைன் போறேன், உங்களுக்கு புரியும்படியாய் சொல்றேன். நான் மெய்ப்பன அழைக்கப்பட்டேன். என் வேலை மெய்க்கிற வேலை. என் வேலை என்ன வேலை? மெய்க்கிற வேலை. தீர்க்கதரிசன வரங்கள் இருக்கலாம், சுகம் அளிக்கிற வல்லமை இருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம். அது உங்களுக்கு பயன்படும்படியாய் கர்த்தர் என் மேல் வைத்தார். அல்லேலூயா. ஆனால் 5 விதமான ஊழியங்கள் திருச்சபையில இருந்து உங்களை சாதாரணமாய் உட்கார்ந்து இருக்கிற, என்னால என்ன முடியும் ஆண்டவரே கேள்வியோடு இருக்கிற உங்களை கொண்டுதான் கர்த்தர் எழுப்புவார். அல்லேலூயா. இட்ஸ் ஒன் மேன் ஷோ இல்ல, ஒருவனாய் நின்று செயல்படுகிறது இல்ல, மொத்த சபையும் கூடி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறது தான் திருச்சபை. நமக்குள்ளாய் இருக்கிற கிறிஸ்துவுக்குள்ளாய், இயேசுவுக்குள்ளாய் அவர் மரித்தார், உயிர் தெழுந்தார், முடிஞ்சிச்சு. ஆனா அவர் இப்ப எனக்குள்ள இருந்து என்ன பண்றார் தெரியுமா? அவருக்குள் சகலமும் அடங்கி இருக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் எதை தேடி ஓடுறோம்? ஒரு சூழ்நிலை, ஒரு பிரச்சனை, ஒரு தேவை, நம்மளுடைய மண்டை மூளை எங்க தெரியுமா போவோம்? என்னால என்ன செய்ய முடியும் தான் யோசிப்போம். இல்ல ஒரு பிரச்சனை வரட்டும், பிராக்டிக்கல் ஒரு காரியம் வரட்டும், நான் ஒரு காரியத்தை ஃபேஸ் பண்றேன், ஒரு காரியம் என்னோட வாழ்க்கையில் நடந்துருச்சு, எனக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை எப்படியாச்சும் சந்திக்கணும், ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், இவ்வளவு பெரிய தடைகள் என் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு நம்ம வாழ்க்கையில நம்ம ஃபேஸ் பண்ணும் போது, இப்படியாப்பட்ட சிச்சுவேஷனை நம்ம என்ன தெரியுமா யோசிப்போம்? நான் என்ன செய்ய முடியும் தான் யோசிப்போம். நான் இதை எப்படி செட்டில் பண்ண முடியும்? என்னைக்கு ஒரு மனுஷன் வாழ்க்கையில நானு வாழ்றமோ, அன்னைக்கு அந்த மனுஷன் கடைசி வரைக்கும் எதையும் சாதிக்க முடியாது. இதுதான் உண்மை. அல்லேலூயா. எந்த பிரச்சனைகள், எந்த சூழ்நிலைகள், ஐயோ தலை முழுகி போகுது பாஸ்டர், என்ன பண்ண போறேன்னு தெரியல, ஆனாலும் ஒரு விசுவாசம் எனக்குள் இருக்கிறது. எனக்குள் இருக்கிறவருக்கு சகலமும் அவருக்குள்ளாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புதையல் எனக்குள்ளா இருக்கிறது. என்னால் இல்ல, அவர்னால் முடியும். ஆமா பாஸ்டர், இந்த சூழ்நிலைகளை, இந்த சொசைட்டி, இந்த கம்யூனிட்டியை என்னால ஃபேஸ் பண்ண முடியல, என்னால சந்திக்க முடியல, ஆனாலும் எனக்குள்ள ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார். இதுதான் கிறிஸ்துவை வைத்திருக்கிற மகிமை. இன்னைக்கு நம்ம இயேசுவை நமக்குள்ளா இருக்காருன்னு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அதிகமா மதவெறி புரிச்சுதான் அலைஞ்சிட்டு இருக்கோம். ஏன்னா என் வேலை உன்னை வந்து இந்த பண்ணையில் அமர வச்சு தேவனோட அந்த தொடர்பு, அந்த அன்பை நீ ருசி பார்க்க வைக்க வேணும். அடுத்தது தேவன் என்ன வார்த்தை, கடவுள் என்ன வார்த்தை கொடுக்கிறாரோ அதை உங்களுக்கு எடுத்தாந்து நான் கொடுக்கும் பொழுதுதான் அந்த மந்தைகள் எல்லாம் அந்த பண்ணையில சாப்பிட்டு திருப்தி ஆகும். அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அல்லேலூயா. இதை நான் செஞ்சே ஆகணும்.
அதுக்காக தான் மெய்ப்பனாய் அழைக்கப்பட்டிருக்கு. ஏன் பாஸ்டர் உங்களுக்கு எங்க பிரச்சனை புரிய மாட்டுது? டிப்ரெஷனா இருக்கு உங்களால. ஞாயிற்றுக்கிழமை அவனா சர்ச்சுக்கு வா, சர்ச்சுக்கு வா, சர்ச்சுக்கு வா, சர்ச்சுக்கு வந்துட்டா இதெல்லாம் யாரு பாப்பா? உனக்குள்ள இருக்கிறவர் எல்லாவற்றிலும் பெரியவர். இதைதான் போதிக்கிறேன். இந்த விசுவாசம் உனக்குள்ள இருந்தா நீ நினைச்சதை விட கர்த்தர் மேலானதை செய்வார். இதை போதிக்கிறேன். அழிஞ்சி போறத தேர்ற உன் கண்ணுக்கு அது தெரியல, உன் பார்வைக்கு உன்னுடைய சிந்தனைக்கு அது எட்டல. ஆனால் நான் ஒரு தேவனை ருசி பார்த்திருக்கேன். அவர் இப்படியாப்பட்டவர் அல்ல. உன்னை இவ்வளவு சீப்பால உயர்த்த மாட்டாரு. அவர் உயர்த்தனா மொத்த பூமி உன்னை திரும்பி பார்க்கும். ஏனால் ஒன்றுத்துக்கும் தகுதி இல்லாதவனை தான் கர்த்தர் உயர்த்தி கண்மலை மேல் வைப்பார். உயிர் தெழுந்தது இன்னைக்கு உயிர் தெழுந்தார். ஈஸ்டர் ஈஸ்டர் இருக்கான் புரியாம. இன்னைக்கு அவர் உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார். எதுக்காக? அவர் ஒரு அடையாளமா இருக்கிறார். நானும் ஒரு நாள் மரிப்பேன், இவர் எழும்பினது போல நானும் எழும்புவேன். ஆனா நான் ஒண்ணு சொல்லுவேன், என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டனோ என் உறவு, என் சொந்தம், என் ரத்தத்தின் ரத்தம், என்னோட மூச்சு, என்னோட காத்து எல்லாம் அவராய் மாறினார். சபை, நீங்கள் உங்கள் தேவைகளுக்காய், உங்கள் கஷ்டத்துக்காய், உங்கள் சூழ்நிலைக்காய் நீ எதையோ தேடி ஓடுற. ஆனா கொஞ்ச நேரம் நின்று முழங்கால் படியிட்டு உனக்குள்ள இருக்கிறவர் யார் என்று நீ உணர்ந்தால், இந்த காலை நேரத்துல மறுபடி அழுத்தமா சொல்றேன், உனக்குள்ள இருக்கிறவர் யார் என்று நீ உணர்ந்தால் உன் வாழ்க்கை சூழ்நிலை மாறும். அல்லேலூயா. உன் வாழ்க்கை சூழ்நிலை மாறும். பாஸ்டர் நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டானுங்க பாஸ்டர், பாஸ்டர் இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க. நெவர் மைண்ட், பண்ணட்டும். ஆனா எனக்குள் இருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் நீதி செய்கிற தேவன். கடந்து போகிற சூழ்நிலைகள், நெருக்கடிகள் கஷ்டமா இருக்கலாம். ஆனா ஒரு விசுவாசம் இருக்கணும், எனக்குள்ள ஒருவர் இருக்கிறார். யார் அவரு? ஒருவனும் ஜெயிக்க முடியாத மரணத்தை ஜெயித்தவர். அல்லேலூயா. இந்த மகான்கள் எல்லாம் பாருங்க, இந்த பூமிக்கு வந்து எதையோ சொல்லி பாவம் செத்து போயிட்டாங்க. ஆமா தானே? ஆனா அந்த மகான்கள் சொன்ன கடைசி வார்த்தை பார்த்தீங்கன்னா இயேசுவை குறிப்பிடுகிறது. தேவனுடைய இயேசுடைய வழிபாட்டுகள், இயேசுடைய வார்த்தைகள், அந்த அன்பு, அந்த சாயல், அந்த ரூபத்தை குறிப்பிடுகிறது. ஏனென்றால் இந்த பூமியில நீங்க எதெல்லாம் நல்ல வார்த்தை கேட்கிறீங்களோ அதெல்லாம் அவர் மூலியமாய் உருவாக்கப்பட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அப்படிப்பட்ட வார்த்தைகளை இந்த பூமியில் விதைத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு ஏயா இப்படி இயேசு பின்னாடி சபான்னு ஓடுற? சில பேர் அதுக்குன்னே இருப்பாங்க. சில பேரு நல்லா ஊழியம் செய்யுங்களேன், சபைக்கு வாங்கலேன், சபையில வந்து ஊழியம் செய்யுங்க, சபையை கூட்டுங்க, சபையில இருங்களேன். அதுல ஒரு பிசாசு எழும்பி வரும். ஏன்னா எப்ப பார்த்தாலும் சபனே போற, ஊழியனே போற, உன் வாழ்க்கையை நீ பார்க்கறது இல்லையா அப்படின்னு எதுவும் பேசினா நல்லா ஞாபகம் வச்சுங்க, அதுதான் பெரிய பேய். அப்பால போ சாத்தானேன்னு அதை தான் சொல்லணும். என்ன சொல்லணும்? தேவனுடைய ராஜ்யத்தை செய்யக்கூடாத படிக்க, கட்டக்கூடாத படிக்க குறுக்க நிக்கிற என்னோட வாழ்க்கையில சாத்தானே போ. அவர் இந்த உலகத்திற்கு, இந்த பூமிக்கு வரும் பொழுது சாதாரண மனுஷனாய் வந்தார். எல்லா ராஜ மகிமை, ராஜ கணத்தை அவர் இழந்துட்டு வந்தார். ஒரு நாட்கள் எடுத்து வா. ஆனா மனுஷன் கடவுளை ஒரு நாளும் புரிஞ்சு கொள்ளவே இல்லை. அதனால என்ன பண்ணாருன்னா, வேற வழியே இல்லைன்றதுக்காக அவர் இருந்த அந்த மகிமை, அந்த சிங்காசனம், அவர் சொடக்கு போடவே வேணாம். ஒரு பார்வை பார்த்தா அவருக்கு சேவை செய்ய 1000 லட்சக்கணக்கான தேவ தூதர்கள் அவர்களுக்கு பின்னாடி இருப்பாங்க. அவர் அமர்ந்திருக்கும் போது சிங்காசனத்தில் அவர் பரிசுத்தர் 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 என்று 24 மணி நேரமும் அந்த சத்தம் அவர் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும். அவர் உயர்த்திக்கிட்டே இருப்பாங்களாம். அப்படியாப்பட்ட அந்த ராஜ மகிமையில் இருந்தவர் அதை எல்லாத்தையும் நேசிக்கல. அவரோட பார்வாங்க போல, அவருடைய ஆசை அந்த பரலோகத்தில் இல்ல. அவருடைய ஆசை, வாஞ்ச, தாகம், ஏக்கம், விருப்பம் எல்லாம் எங்க தெரியுமா வந்துச்சு? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம், தமது சாயலாக பூமியில் படைத்த மனிதன் மீது அவர் அதிகமாய் அன்பு வைத்தார்.
இன்னைக்கு நம்மளா இருந்தா விட்டுட்டு வருவோன்றீங்க. ஒரு $3000 சம்பளம் கிடைச்சா என் வாழ்க்கையில பாதி தேவை சந்திக்கப்பட்டுச்சுன்னா, ஆண்டவரே குட் பை, நேரம் இருக்கும்போது வந்து பாக்குறாப்பா, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. ஆண்டவரே என்ன பிளஸ் பண்ணதுக்காக இவர் ஒரு கோட்டை மாறிடுவார். காட் பிளஸ் யூ ஆண்டவரே. இதோட நான் சொல்றேன், எப்ப குழியில சேர்த்து விழுவுறோம் அப்ப வாங்க ஆண்டவரே. நம்மளுக்கு ஒரு தேவை ஏதாச்சும் வரும்போது நம்ம விட்டுட்டு ஓடிடுவோம். நம்மளுக்கு எது முக்கியமோ அதை பார்ப்போம். எது நம்மளுக்கு சரியா இருக்குதோ, எது நம்மளுக்கு உதவி செய்தோ அது பக்கமாய் சார்ந்திருப்போம். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அப்படியாப்பட்டவர் அல்ல. அவர் எல்லாமே இருந்தும் நம்மளுக்காக சிங்காசனத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் அந்த கம்ஃபர்டபிள உலகத்துக்குள்ள எடுத்துட்டு வரல. அவர் தனி மனிதனாய் வெறுமையா ஏழை கோலை எடுத்து வந்தார். அதனாலதான் அவர் மாட்டு தொழுவத்தை சூஸ் பண்ணாரு. எத்தனை பேர் நோட இருக்கீங்க? வைத்த வலி வந்துச்சு மேரிக்கு, அங்க மாட்டு தொழுவம் தான் இருந்துச்சு, அங்க போயிட்டாங்க. அதுக்கு அதல்ல, he chose the place. Hallelujah. He chose the family, he chose the place. அவர் தெரிந்தெடுத்தார். இருக்கிறதுலே உலகத்துல எது worst-ஆ இருக்கோ அந்த இடத்துல தான் பிறந்தாரு. என்னோட இருக்கீங்களா? அந்த இடத்துல தான் பிறந்தாரு. சாதாரண குடும்பத்துல பிறந்து வளர்ந்து நாட்கள் வரும்போது அவர் ஊழியத்திற்கு வருகிறார். வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டது, மேசையா இந்த பூமிக்கு வருவார். ஆனால் மேசையா வரும் பொழுது அந்த ஜனங்கள் அவரை அறிந்து கொள்ளவில்லை. இன்னைக்கு அவருக்கு முன்பதாக வந்து நிற்கிறாரு, ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களால முடியல, கொஞ்சம் கூட அறிஞ்சு கொள்ள முடியல. இவர் நம்மளை படைத்த கடவுள், இவர் நம்மளை அன்பு செலுத்தின தேவன் என்று புரிந்து கொள்ள முடியல. ஆனால் இந்த சம்பவத்தை பாருங்க. ஆண்டவர் சொன்னாரு, நான் வரேன்டா தம்பிங்களா. சீசர்களை பார்த்து சொன்னாரு, படகு எடுத்துட்டு அக்கறைக்கு போனார். இவங்களும் ஜாலியா எடுத்துட்டு ஐலசான போட் எடுத்துட்டு போயிட்டார். போய்கிட்டே இருக்கும் பொழுது இந்த சீஷர்களோட படகு கடல் அலைகள் அட்டித்துட்டு புயல் எல்லாம் அட்டிச்சு வச்சு எல்லாம் அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை அவர்களை தாக்குகிறது. எல்லா நேரத்திலும் அவர்களை அந்த புயல், அந்த கடல், இது எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிற நேரத்துல இயேசு இப்ப கடல் மேல நடந்து வரார். எங்க நடந்து வராரு? கடல் மேல நடந்து வரார். இதுவரைக்கும் அவர்கள் பார்த்த அலைகள், அந்த புயல்கள், அந்த மழை, அந்த காற்று, இது எல்லாம் அப்படியே அமைதியாகுதான். இதுக்கு மிஞ்சி ஒரு சம்பவம் இருக்கு. அவர் படகுல இருந்தார், ஆமாவா? படகுல இருக்கும் பொழுது எந்திரிச்சு என்ன சொன்னாரு? அமைதியார். அவர் எந்திரிச்சு படகுல இருந்து காற்றை அமைதியாருன்றாரு. இன்னைக்கு எல்லாரும் என்ன பேசுறோம்? இயேசு அற்புதத்தை செஞ்சார், காற்றை அமைதியாக்கினார், தண்ணீரை அமைதியாக்கினார், வர அலைகளை அமைதியாக்கினார், இயேசு அற்புதம் செஞ்சார். அது அற்புதம் இல்லையா? வந்ததை மனிதன் அறிந்து கொள்ளவில்லை, ஆனா இயற்கைகள் அறிந்து கொண்டது. வந்தது என்னை படைத்த கடவுள் வந்திருக்கிறார். இங்க காற்றும் புயலும் அடிக்கும் பொழுது ஆண்டவர் எந்திரிச்சு சொல்றாரு, காற்றை அமைதலான இந்த காற்றுக்கும் இந்த அலைகளுக்கும் வருகிற அந்த புயலுக்கு நன்றாய் அறிந்து கொள்ள முடியுது. ஹே, இது ஒருவருடைய சத்தம். ஆதியில வானத்தையும் பூமியும் படைக்கும் போது எங்களை படைத்தவருடைய குரலை கேட்கிறோம். அல்லேலூயா. அந்த சத்தத்துக்கு அந்த இயற்கைகள் எல்லாம் கீழ்ப்படுகிறது. ஆனா மனுஷன் அறிந்து கொள்ளவில்லை. இயற்கைகள் அறிந்து கொண்டது இயேசு யார் என்பதை. இயற்கைகள் அறிந்து கொண்டது அவர் கடல்ல நடந்து வரும் பொழுது அவரோட ஸ்டெப்போடைய சத்தம், அந்த பாதம் கடலுக்கு தெரியுது. இவர் என்னை உருவாக்கின ராஜா, இவர் என்னை சிருஷ்டித்த கடவுள். அல்லேலூயா. ஆனா பேதுரு வச்சான், கால் ஒழுகு போயிட்டான். அத்தாரிட்டி இல்ல, அனுமதி இல்ல, இன்னும் இயற்கைகள் அனுமதி கொடுக்கல. ஒருவர் ஆனா கடல்ல நடக்கிறாரு, அவருக்கு அனுமதி இருக்கு. ஏன்னா கடலுக்கு தெரியும் அவர் தான் உருவாக்கினார். காலை வச்சோனே தெரியுது கடலுக்கு, இவர் அவர்ல என்னை படைத்தவர். அல்லேலூயா.
பேதுரு கூட ஆண்டவர் பேசும்போது தான் கடல் இந்த இயற்கைகளை எகிரி பண்ணுது. அதுக்கப்புறம் அவர் பிடிச்சு தூக்குறாரு. பேதுரு நிற்கிறான். இயேசு மரணத்தை சந்திக்கும் பொழுது இந்த ஜனங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளல, இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளல, இவர் நம்மளுக்காய் வந்த மேசையா. ஜனங்கள் புரிஞ்சு கொள்ளல, இவர் தான் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட மேசை என்று அறிந்து கொள்ளாமல் எல்லா நாவுகளும் சொன்னிச்சு அவரை சிலுவையில் அறையுங்கள் என்று. அவரை சிலுவையில் அறையுங்கள், அவரை கொல்ல வேண்டும் என்று எல்லா ஜனங்களும், எந்த ஜனங்களுக்காக தன் துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் விட்டு இறங்கி வந்தாரோ அந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள் அவரை சிலுவையில் அறையுங்கள். ஏன்னா அவங்களுக்கு புரியல இயேசு யாருன்னு. ஏன்னா அவங்க புரிஞ்சதுல இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா புரிஞ்சுக்கிறா, எல்லா கடவுளும் ஒண்ணு, எம்மதமும் சம்மதம். நீ நினைக்கிற மாதிரி இயேசு அப்படியாப்பட்டவர் இல்ல. இயேசு எல்லாத்தை விட மேன்மையானவர், மகிமையானவர், வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா மதத்தையும் எடுத்தாந்து இயேசுவோடு இணைக்காத. அவர் மதத்தின் ஆண்டவர் அல்ல, உன் இருதயத்தின் ஆண்டவர். அல்லேலூயா. சிலுவையில் அறைங்கன்னு சொன்ன கையோட இவரை இப்ப சிலுவையில தொங்க வச்சாங்க. எல்லா ஜனங்களும் எதிர்பார்த்தது அவருடைய மரணத்தை. ஆனா அவர் சிலுவைக்கு போகும் பொழுது பல லட்ச கோடி தேவ தூதர்கள் பரலோகத்தில் ஆயத்தமா இருக்காங்க. ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, இறங்கி மொத்தத்தையும் அழிச்சிடுறோம். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா? ஒரு வார்த்தை சொல்லி இருந்தார்னா அன்றைக்கு வந்து இறங்கி எல்லாத்தையும் அழிச்சு எடுத்து, வேணாம் ஆண்டவரே இதை செய்யாதீங்க, இதை செய்யாதீங்க. பரலோகம் கதறது, வேணாம். ஆனா பூமியில மனுஷன் கதறான், அவரை சாவடிங்க, அவரை மரணத்துக்கு நடத்துங்க. அடுத்தது என்ன நடந்துச்சு? உங்களை தூக்கி சிலுவையில் அடிச்ச மாதிரி இருக்கீங்க. நிலநடுக்கம் வந்துச்சான். நிலநடுக்கம், பூமி அதிர்வுகள் வந்தது, பூமி பிளந்தது, மேகங்கள் எல்லாம், வானங்கள் எல்லாம் இருளாய் மாறினது. ஏன் அப்படி மாறினுச்சுன்னு என்னைக்காவது யோசிச்சீங்களா? ஏன் அப்படி நடந்ததுன்னு தெரியுமா? ஏன்னா அவர் வல்லமை உள்ள ஒரு பாஸ்டர், அப்படியாப்பட்ட ஒரு பாஸ்டர், இப்படியாப்பட்ட, நல்லா கேளுங்க கால நேரத்தில். அவர் மரணத்தை சந்திக்கிற அந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இயற்கைகளுக்கு தாங்க முடியல, இயற்கைகளால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன் திரும்ப ஏற்றுக்கொள்ள முடியல? ஐயோ, என்னை படைத்தவரை இப்படியாப்பட்ட வேதனைக்குள் ஆக்குகிறார்களே. அவருடைய வார்த்தையினால் எங்களை சிருஷ்டித்தாரு, வானம் ஏற்றுக்கொள்ள முடியல, வானம் ப்ரொடியூஸ் பண்ண முடியல அதோட வெளிச்சத்தை. அதனால வானம் இருளாய் ஆகிடுது. அந்த பூமி அவர் படைத்து அந்த சிலுவையில் அந்த மரணத்தை பார்க்கும் பொழுது பூமி பாதங்கள் தாங்கல, அதனால ஏற்றுக்கொள்ள முடியல. ஐயோ, இதுவரைக்கும் ஒரு நீதிமான் கிடைக்காதான்னு தேடணுமே. இன்ன வரைக்கும் படைத்தவரை இயற்கைகளை பார்க்கல. ஆனால் எத்தனையோ நூற்றாண்டுக்கு பிறகு அவரை படைத்த இந்த வானத்தையும் பூமியும் படைத்த சொந்தக்கார் இந்த பூமிக்கு வரும் பொழுது, ஐயோ, எங்களுடைய பூமிக்கு வந்தா இப்படியாப்பட்ட காரியங்கள் நடக்கணும்னு இயற்கைகளால் ஏற்றுக்கொள்ள முடியல, தாங்கல, அந்த கெப்பாசிட்டி ஏற்றுக்கொள்ள முடியல. அவர் மரணத்தை சந்திக்கும் போது பிளந்தது எல்லாம். ஏனால் இயற்கைகள் அறிந்திருந்தது, வானமும் பூமியும் அறிந்திருந்தது, அவருடைய பாத படிகள் பரிசுத்தமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மரணத்தை சந்திக்கும் பொழுது பூமி அதிர்வுகள், எல்லா இயற்கைகள் அதோட வேலைகளை செய்யுது. ஐயோ, வேண்டாண்டவரே, இந்த ஜனங்க இப்படி செய்கிறதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஆனால் அவர் சிலுவையில் என்ன தெரியுமா சொன்னாரு? அவர் நினைச்சிருந்த ஒரு வார்த்தை சொன்ன அன்னைக்கு உலகம் முடிஞ்சிருக்கும். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எல்லாம் முடிந்தது. இது வரைக்கும் மனுஷனுக்கும் கடவுளுக்கும் இருந்த அந்த உறவை நான் சரிப்படுத்துகிறேன். அல்லேலூயா. ஐயா, மனுஷன் அவரை கொல்லணும், ஆனா இயற்கை அவரை காப்பாற்ற பார்த்தது.
எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அல்லேலூயா. இயற்கைகள் தாங்கல. ஐயோ, இதுவரைக்கும் எத்தனையோ மகான்களுடைய ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டு இருக்கிறது. நல்லா கேளுங்க, எத்தனையோ மகான்களுடைய ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டிருக்குது. எத்தனையோ தீர்க்கதரிசிகளோட ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டிருக்குது. எத்தனையோ ஜனங்கள் யுத்தத்துல, அந்த காலகட்டத்தில் அந்த ராஜாக்கள், அதிகாரிகள், துரைத்தனத்தில் உள்ளவர்கள், அந்த ஆளுகை செய்கிறவர்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது. ஆனால் பூமி இப்படியாப்பட்ட ஒரு ரியாக்ஷனை கொடுக்கல. ஆனா ஏன் இவர் மரிக்கும் போது மட்டும் பூமி பிளந்தது, பூமி அதிர்ந்தது, வானம் இருண்டது? ஏனால் வானத்துக்கும் பூமிக்கும் இந்த இயற்கைகளுக்கு தெரியும், முதலாக இந்த பூமியில் ஒரு பரிசுத்த ரத்தம் சிந்தப்படுகிறது. அல்லேலூயா. இது வரைக்கும் இந்த பூமியில் சிந்தப்படாத ஒரு ரத்தம். ஐயோ, என்னை படைத்தவருடைய ரத்தத்தை நான் காவல் வாங்க முடியாது, அது சிந்தக்கூடாது. பூமி, வானம் எல்லாம் ரியாக்ஷன் பண்ணுது. ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்ல, தேவ தூதர்கள் ஆயத்தமா இருக்கான். ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவர். எல்லாரும் பார்க்கறாங்க. எப்படி இருந்திருக்கும் அந்த காட்சி? சர்வ வல்லமை உள்ள தேவன் வானத்திலிருந்து பார்க்கறாங்க. இவர் விட்டுட்டு வந்த இடத்துல இருந்து பார்க்கறாங்க. ஐயோ, அவன் அடிச்சுட்டு அழுந்திருப்பான். எப்படி இருந்தீங்க ஆண்டவரே? எப்படி இருந்தீங்க? நீங்க யாரு? இதுங்களுக்காக போயா? இருதயம் துடிச்சு போயிருக்கும். அப்பயும் மனுஷன் அறிஞ்சு கொள்ளவே இல்லை. இன்னைக்கும் சொல்றேன்யா, இன்னைக்கும் இயேசுவை சரியா புரிஞ்சிக்கவே மாட்டோம். எத்தனை பேர் என்னோட இருக்கீங்க? அல்லேலூயா. நான் சொல்லி முடிக்க போறேன். நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு போகும்போது நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்க பெற்ற இயேசு யாருன்னு புரிஞ்சுட்டு போங்க. வாழ்க்கை மாறும், சேர்த்து சபையும் மாறும். எத்தனை பேர் என்னோட இருக்கீங்க? அல்லேலூயா. எல்லாம் கதறாங்க. இயற்கைகள் அழுவது, முடியல, தாங்கல. ஏன்னா இயற்கைகள் அறிந்திருந்த அந்த சத்தத்தை அவர் யார்? இவரு சிலுவையில மரிச்சு உயிரை விட்ட கையோட அவர் விடுறதுக்கு முந்தைய ஒரு வார்த்தை சொல்ல, பிதாவே இவர்களை மன்னியும், இவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியல, அதனால இவங்களை மன்னிச்சிருங்க. வானத்துக்கும் பூமிக்கும் மொத்த இந்த கிரகங்களுக்கும் என்ன கடுப்பு இருந்திருக்கும் தெரியுமா? ஏன்னா படைச்ச தேவனை இவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனா தமது சாயலாய் படைத்த ரூபத்தின் பிரகாரம் படைத்த மனிதன் அவரை அறியாமல் போனான். தூக்கி சிலுவையில் அரைச்சான். இன்னைக்கு ஒவ்வொரு முறையும் கடவுளை விட்டு நீ போகும்போது, அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது, இந்த நிலைமையில தான் இயேசுவை கொண்டு போய் நிறுத்துறோம். ஒவ்வொரு வாரமும் அவரை தேடி வருவார். ஐயோ, என் பிள்ளைய இன்னைக்கு ஆசீர்வதிக்கணுமே, என் பிள்ளையோட இன்னைக்கு நான் பேசணுமே, ஆவலாய் நம்ப வர்றதுக்கு முந்தைய அவர் வந்து உட்கார்ந்துருப்பாரு. இது வராம போய் ஊர் சுத்திட்டு இருக்கோம். கத்த, நான் ஆண்டவருடைய பிள்ளை, கிறிஸ்துவன், நான் இயேசுவை அதிகமாய் நேசிக்கிறேன். இப்படி சொல்லி தான் அவரை தூக்கி சிலுவையில் அறிஞ்சாங்க. ஏன்? இயேசு வந்தவரை சரியாய் புரிந்து கொள்ளாமல் போனார்கள். இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு போகும்போது உனக்குள்ள இருக்கிற இயேசு யாருன்னு சரியாய் புரிந்து கொண்டு போ. அவருக்காய் வாழ பிரயாசப்படு. சும்மா அவருக்கா வாழ்ற போய் வாயில சொல்லி பொய் சொல்லிட்டு நம்ம இருக்க முடியாதியா? நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் அறிஞ்சு கொண்டது அவர் வேறு ஒருவர். இந்த வேறு ஒருவர் யார் தெரியுமா? அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த பிறகு, நல்லா பாருங்க, இயேசுவோடைய சாப்டர் முடிஞ்சது. இயேசுவோடைய சாப்டர் அவர் உயிர் தெழுந்தார். இயேசுவா மரித்தார், அவர் உயிர் தெழுந்தார். இப்ப என்ன தெரியுமா அவர் சொல்றாரு? நான் போகிறேன், நான் மறுபடியும் வருவேன். இன்னைக்கு இயேசு உயிர் தெழுந்துட்டார், இயேசு உயிர் தெழுந்துட்டார், இயேசு உயிர் தெழுந்துட்டார், இயேசு உயிர் தெழுந்துட்டார். நல்ல சபை புரிஞ்சு கொள்ளுங்க. அவர் சாதாரண மனுஷனா, ஏழை கோலங்கள் எடுத்து சாதாரண ஒரு நபராய் இந்த பூமியில் கால் எடுத்து வைத்தார். ஆனால் மனுஷன் அதை அறிந்து கொள்ளல. ஆனால் பூமியில் கால் எடுத்து வைத்த நாள் ஒருவன் அறிஞ்சான், பிசாசு. எப்படியாச்சும் கொல்லணும்னு முடிவு பண்ணான். இந்த இயற்கைகள் அறிந்து கொண்டது, வந்தவர் பூமிக்கு வேற ஒருவர். இவைகளை எல்லாம் சேர்ந்து இவரோடு கூட ஒத்தளிச்சு வேலை செய்ய, ஏன்னா அவர் யார் என்பதை அறிந்து கொண்டார்கள். இவர் உயிர் தெழுந்து விட்டார். உயிர் தெழுந்துட்டு சொன்னார், நான் போகிறேன், நான் மறுபடியும் வருவேன். அவருடைய சாயல் மாறுகிறது.
ரியாலிட்டியில இருந்து ஒரிஜினலுக்கு போகுது. ஒரிஜினாலிட்டிக்கு எங்க தெரியுமா போகுது? அவருடைய உண்மையான முகத்திற்கு, உண்மையான மகிமைக்கு, உண்மையான சாயலுக்கு போகுது. அவர் மரித்த கையோட அவருடைய துரைத்தனத்தில், அந்த அதிகாரத்தில், அந்த சிங்காசனத்தில் அவரோடு கூட ஒட்டி கொண்டு இருந்த மகிமை அவர் மரித்த பிறகு அவரோடு வந்து இணைந்தது. அவர் உயிர் தெழும்போது இயேசுவாயில ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய், இந்த பூமியை அரசாளுகிற ராஜாவாய் எழுந்தார். இன்றைக்கு இயேசு மறுபடியும் வரப்போறதில்லை. அவருடைய ஒரிஜினாலிட்டி தான் வரப்போகுது. அவர் வரும்பொழுது இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிற ராஜாவாய் வருவார். மறுபடியும் இயேசு வந்து உங்க பாவத்தை மன்னிக்க இன்னொரு 3rd சாப்டர் எடுத்து அந்த கொண்டார். அவர் வரல. 3வது ஒரு சாப்டர் இந்த உலகத்துக்கு இல்ல. அடுத்த ஒரு சாப்டர் என்ன சாப்டர் தெரியுமா? உங்களையும் என்னையும் நியாயம் தீர்க்கும்படியாய் அவரோடு வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எல்லா சூழ்நிலைகளும் எல்லா நேரத்திலும் இந்த உலகத்துல யாரெல்லாம் இயேசுவை பிடித்து கொண்டு உண்மையாய் பரிசுத்தமாய் நீதியாய் உத்தமமாய் அவருடைய ராஜ்யத்துக்காய் பாடுபட்டு வாழ்ந்தார்களோ அந்த ராஜா வரும் பொழுது நம்ம மரித்திருந்தாலும் வசனம் சொல்கிறது முதலாவது அவர் கல்லறைகள் இருக்கிற அவருக்குள் மரித்த பிள்ளைகளை எழுப்புவார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர், உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக இருக்கிற ஆண்டவர், அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். சும்மா விளையாண்டுட்டு இருக்காதீங்க. என்னோட இருக்கீங்களா? விளையாண்டுட்டு இருக்காதீங்க, பொய் சொல்லிட்டு இருக்காதீங்க, ஏமாத்திட்டு இருக்காதீங்க. எத்தனை பேர் என்னோட இருக்கீங்க? சபைக்கு சொல்ல வேண்டியது நான் கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். அது என்னுடைய கடமை. சும்மா காரணம் சொல்லாதீங்க. சும்மா இது பாஸ்டர் அது பாஸ்டர். நீ வாழும்படியாக உனக்காக தன் ஜீவனை கொடுத்தார். நீ பதிலுக்கு என்ன கொடுக்க முடியும்? ஒண்ணுமே கொடுக்க முடியாது. ஆனா நீ என்னதான் செஞ்சாலும் அவருடைய ராஜ்ய பதவியிலிருந்து இன்ன வரைக்கும் தன் பிள்ளையாக பார்க்கிறார். நீ என்ன செஞ்சாலும் இன்னும் உன்னை நேசிக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் மரிக்கும் பொழுது, அவர் உயிர் தெழுந்த பிறகு அவருடைய அன்பு மட்டும் இல்ல, அன்புக்கு பதிலாய் பிறந்த கிருபை இன்னும் மேல இருக்கு. இன்னைக்கு கிருபை கிருபைன்னு எதேதோ பேசிக்கிட்டு இருக்கான். அன்பின் மூலியமாய் பிறந்ததுதான் கிருபை. எது வரைக்கும் இந்த கிருபை தெரியுமா? ராஜா மறுபடியும் இந்த பூமிக்கு வர வரைக்கும். சிலுவையில் அவர் காட்டின அன்பின் நிமித்தம் பிறந்ததுதான் கிருபை. நீங்களும் நானும் ஆராதிக்கிறது சாதாரணமானவர் அல்ல. மறுபடியும் சொல்றேன், ராஜாதி ராஜா. நான் எதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, எந்த சூழ்நிலைகளை பார்த்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த வானத்தையும் பூமியும் படைத்தவர், அதுக்கு மேலான அதிகாரம் உள்ளவர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவை அறிந்து கொண்டோம் என்றால் சரியா இந்த பூமியில நீங்களும் நானும் சிறப்பாய் வாழ முடியும். அல்லேலூயா. ஏனால் அவரை போல வேறு ஒருவர் இல்லை. இயேசுவின் அன்பை போல வேறு ஒன்றும் இல்லை. இந்த உலகம் என்னை வெறுத்தாலும் அவர் என்னை வெறுக்க மாட்டார். அல்லேலூயா. ஏன் வெறுக்க மாட்டார் என்றால் யாரும் செய்யாததை தன் ஜீவனை எனக்காக கொடுத்தாரியா. எனக்காய் உயிரை கொடுத்தவர் எப்படியா என்னை கைவிடுவாரு? நான் வேணா அவர் கைவிடலாம், நான் வேணா அவர் விட்டுட்டு ஓடலாம், ஆனா அவர் என்னை விட்டுட்டு ஓடவே மாட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லி முடிக்கலாம், நான் வேணா ஓடலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் வேணா ஓடிடலாம். நல்லா சொல்லுங்களேன், நான் வேணா ஓடிடலாம், ஆனா அவர் ஓடவே மாட்டார். ஏன் திரும்ப ஓட மாட்டாரு? அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். உண்மையா அவர் அன்பு உணர்ந்தீங்கன்னு வச்சுக்க, அவருக்காக உன் வாழ்க்கையில் எதை வேணாலும் செய்வேன். அப்படிதான் அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக நான் என் வாழ்க்கையை அர்ப்பணித்து, உன் இயேசுவை யாருன்னு புரிஞ்சுக்கோ, உன் வாழ்க்கையை அவர் மாற்றுவார். அல்லேலூயா. கண்களை முடிச்சு வைப்போம்.